கொழும்பு சிறைச்சாலை வளாகத்துக்குள் கைதிகளின் இருவேறு குழுக்களுக்கிடையே அடுத்தடுத்து 2 நாட்களாக ஏற்பட்ட மிக மோசமான வன்முறை மற்றும் பதற்றமான சூழ்நிலை குறித்து மிக விரிவான மற்றும் சுயாதீனமான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தினால் விசேட விசாரணை குழு ஒன்று உடனடியாக நியமிக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த விசேட விசாரணைக்குழு நியமனம் மற்றும் சிறைச்சாலையின் தற்போதைய நிலைமைகள் குறித்து உத்தியோகபூர்வ தகவல்களை சிறைச்சாலை ஆணையாளரும் அதன் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜநாயக்க அவர்கள் ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தியும் இருக்கின்றார். முதலாம் நாள் முதலாக வன்முறை வெடித்ததற்கான பின்னணியும் பாதாள உலக தொடர்பும் கடந்த 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சுமார் 1 மணியளவில் நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகத்துக்குள் இந்த பயங்கர வன்முறை சம்பவம் முதலாக வெடித்தும் இருக்கின்றது. நீதிமன்ற உத்தரவின் பெயரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கைதிகள் குழுவொன்றுக்கு ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதிகள் குழுவொன்றுக்கும் இந்த மோதல்கள் ஆரம்பித்தும் இருக்கின்றது. போலீசார் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி இந்த மோதலின் பின்னணியில் நாட்டின் பிரபல பாதாள உலக கும்பல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு இருப்பது அம்பலமாகியும் இருக்கின்றது. குறிப்பாக பூரு 3 என்று அழைக்கப்படும் படுபயங்கர பாதாள உலக குழு உறுப்பினருடன் மிக நெருங்கிய தொடர்புகளை பேணி வரும் சுரேஷ் எனப்படும் முக்கிய போதைப்பொருள் கடத்தக்காரரை சிறைக்குள் இருந்தபடி இந்த வன்முறை சம்பவத்துக்கு தலைமை தாங்கியுள்ளார் என்று போலீஸ் தரப்பினர் தெரிவித்திருக்கின்றனர். சிறைச்சாலை வளாகத்துக்குள் மிகவும் ரகசியமான முறையில் போதைப் பொருட்களை கடத்துவதற்கு இந்த கும்பலினால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய சதி முயற்சி ஒன்று சிறைச்சாலை காவல் அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே தெரிய வந்துள்ளது. இந்த தகவல் கசிந்த விவகாரம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்தே சிறைக்குள் கைதிகளின் இரு தரப்புக்கும் இடையே இந்த ஆயுதமுனை கொடூர மோதல் வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கிய இந்த மோதல் நிமிடத்துக்கு நிமிடம் மிக தீவிரமடைந்து சிறைச்சாலைக்குள் ஒரு போர்க்களம் போன்ற சூழ்நிலையை உருவாக்கியும் இருக்கின்றது. வன்முறையில் ஈடுபட்ட கைதிகள் சிறைச்சாலையின் விதிகளை முற்றிலும் மீறி அங்குள்ள விசேட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள மிக பாதுகாப்பான தடுப்பு கூண்டுகளின் பூட்டுகளை இரும்பு கம்பிகள் மற்றும் ஆயுதங்களை கொண்டு அத்துமீறி உடைத்தும் இருக்கின்றனர். பின்னர் இந்த விசேட கூண்டுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் மீது மிக கொடூரமான முறையில் தாக்குதல்களை நடத்தியும் இருக்கின்றனர். இதேவேளை சிறைச்சாலைக்குள் இருந்த மற்றொரு வன்முறை கைதிகள் குழுவினர் சிறைச்சாலை வளாகத்தில் அமைந்துள்ள மருந்தகத்துக்குள் பலவந்தமாக புகுந்துள்ளனர். அங்கு அரசினால் கைதிகளின் மருத்துவ தேவைக்காக வைக்கப்பட்டிருந்த அதிக வீரியம் கொண்ட வலி நிவாரண மாத்திரைகளை அவர்கள் அளவுக்கு அதிகமாக அள்ளி விழுங்கியும் இருக்கின்றனர். தங்களுக்குள் போதையை ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கிலே அவர்கள் மருந்தகங்களை சூறையாடி இந்த பயங்கரமான செயலில் ஈடுபட்டதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த முதலாம் நாள் கொடூர மோதலின் விளைவாக 2 கைதிகள் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தும் இருக்கின்றனர். மேலும் படுகாயமடைந்து மிக கவலைக்கிடமான நிலையில் இருந்த மற்றொரு கைதி மேலதிக அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு உடனடியாக மாற்றப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் சிகிச்சை பெற்று வருகின்றார். அத்துடன் முதலாம் நாள் மோதலில் மட்டும் மேலும் 38 கைதிகள் காயமடைந்து நீர்கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டும் இருக்கின்றனர். சிறைச்சாலைக்குள் நிலைமை முற்றாக கட்டுக்கடங்காமல் சென்றதை அடுத்து நீர்கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல போலீஸ் நிலையங்களில் போலீஸ் அதிகாரிகள், கலக தடுப்பு பிரிவினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இலங்கை இராணுவத்தினர் என பெருமளவான பாதுகாப்பு படையினர் அவசரமாக சிறை வளாகத்துக்குள் வரவழைக்கப்பட்டும் இருந்தனர். சிறைக்குள் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் ஆயுதமேந்திய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டது. இதற்கிடையில் சிறைக்குள் கைதிகள் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்த செய்திகள் காட்டுத்தீ போல பரவியதை அடுத்து சிறை கைதிகளின் உறவினர்கள் பெருமளவானோர் நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயிலில் முன்பாக திரண்டும் இருக்கின்றனர். காயமடைந்த மற்றும் உயிரிழந்த கைதிகள் குறித்த துல்லியமான தகவலை சிறைச்சாலை அதிகாரிகள் தங்களுக்கு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டி அவர்கள் சிறைச்சாலைக்கு முன்பாக கோஷங்களை எழுப்பி அமைதியற்ற முறையில் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு நிலவிய பதற்றத்தை உணர்ந்த போலீஸ் உடனடியாக தலையிட்டு வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதுடன்
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கைதிகள் குறித்து உத்தியோகபூர்வ விவரங்களை உறவினர்களுக்கு வழங்கி அவர்களை ஓரளவு அமைதிப்படுத்தினர். மேலும் காயமடைந்தவர்களின் விவரங்களை நேரில் அறிந்து கொள்வதற்காக கைதிகளின் மற்றொரு உறவினர்கள் போலீஸ் பாதுகாப்போடு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைக்கப்பட்டுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளரும் கஜநாயக்க ஊடகங்களுக்கு விசேட அறிக்கையொன்றை விடுத்தும் இருக்கின்றார். அதில் அவர் குறிப்பிட்டதாவது, நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த வன்முறையானது முற்றிலும் கைதிகளின் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட உள்வாரி மோதல் மட்டுமேயாகும். சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் அல்லது ஊழியர்களுக்கும் இந்த சம்பவத்தின் ஆரம்பத்துக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை. எனவே கைதிகளின் உறவினர்களோ அல்லது பொதுமக்களோ இது குறித்து எந்தவித தேவையற்ற பீதியையோ அல்லது அச்சத்தையோ கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சம்பவம் குறித்து மிக விரிவான, ஆழமான மற்றும் நியாயமான விசாரணைகளை நடத்துவதற்காக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ஒரு விசேட விசாரணை குழுவை நியமித்தும் இருக்கின்றார். இந்த தற்காலிக விசாரணை குழுவினர் தங்களின் விசாரணைகளை மிகவும் சுயாதீனமான முறையில் மேற்கொள்வார்கள். சிறைக்குள் நிலவிய பதற்றமான சூழலை கட்டுப்படுத்துவதில் அங்கிருந்த வன்முறையில் ஈடுபடாத ஏனைய கைதிகளின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிலைமை ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த மோதலின் போது கைதிகள் தரப்பிலிருந்து சில கோரிக்கைகளும் முறைப்பாடுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தின் கவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கைதிகள் சார்பில் விடுக்கப்பட்ட நியாயமான கோரிக்கைகள் குறித்து சாதகமான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என்று சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். இரண்டாம் நாள் மோதலாக, அதாவது திங்கட்கிழமை காலை மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் தலையீட்டினால் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக அதிகாரிகள் அறிவித்த போதிலும் இந்த அமைதி நீடிக்கவில்லை என்று திங்கட்கிழமை காலை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மீண்டும் மிக மோசமான முறையில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு இருதரப்பு வன்முறை இரண்டாம் கட்டமாக வெடித்துள்ளது. இன்று காலை கைதிகள் மீண்டும் ஆயுதங்களுடன் ஒருவரையொருவர் தாக்க தொடங்கியுள்ளனர். இந்த திடீர் வன்முறையை தடுக்க முற்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீதும் கைதிகள் கொடூரமான முறையில் தாக்குதலை நடத்தியுள்ளனர். இன்று காலை ஏற்பட்ட இந்த திடீர் மோதலின் மட்டும் பல சிறை அதிகாரிகள் உள்ளிட்ட மேலும் 20 பேர் படுகாயமடைந்ததாக போலீஸ் வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. கைதிகளின் கற்கள் மற்றும் ஆயுத தாக்குதலுக்கு உள்ளாகி பலத்த காயத்தை அடைந்த 6 சிறை உத்தியோகஸ்தர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுடன் சேர்ந்து இன்று காலை காயமடைந்த கைதிகள் உட்பட மொத்தம் 20 பேர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளன. இதன் மூலம் இரண்டாம் நாளாக நடைபெற்ற இந்த மோதலில் ஒட்டுமொத்தமாக காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 50ஐ தாண்டியுள்ளது. இன்று காலை சிறைக்குள் நிலைமை மீண்டும் மிக மோசமாக மாறி சிறை அதிகாரிகளின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை உருவானதால் நிலைமையை கட்டுப்படுத்த சிறைச்சாலைக்குள் இருந்த போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் பலமுறை வானை நோக்கி மற்றும் வன்முறையாளர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அடுத்து சிறைச்சாலை வளாகமே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது. தற்போது நிலவும் இந்த அதீத பதற்றத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், அதிரடி கலக தடுப்பு பிரிவினர் மற்றும் மேலதிக போலீஸ் குழுக்கள் அதிரடியாக சிறைச்சாலைக்குள் பிரவேசித்துள்ளனர். இவர்கள் சிறையின் அனைத்து பிரிவுகளையும் தங்கள் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரும் நோக்கில் சோதனைகளையும் பாதுகாப்புகளையும் பலப்படுத்தியுள்ளனர். அடுத்தடுத்து நடந்த இந்த வன்முறைகள் காரணமாக நீர்கொழும்பு சிறைச்சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தும் தற்போது ராணுவம் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் துப்பாக்கி ஏந்திய தீவிர கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. நியமிக்கப்பட்டுள்ள விசேட விசாரணை குழுவினர் போதைப்பொருள் கடத்தல் பின்னணி மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து இன்று முதல் தங்களின் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர்.